ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆவியானவருக்கு உட்பட்டு நடங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். வேதாகமத்தின் இச்சையடக்கம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் கனிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஒரு நபர் தனது உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் செயல்களை தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு கட்டுக்குள் வைத்திருப்பதை குறிக்கிறது. இச்சையடக்கம் என்பது சொந்த பலத்தால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் நம்முடைய ஆசைகளையும் கோபத்தையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கமாகும். அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகின்றவர்கள் காரியம் எப்படி இருக்க, அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வாஞ்சியோடு ஓடுகிற நமது காரியம் எப்படி இருக்க வேண்டும்? நமது ஓட்டம் சாதாரணமானது அல்ல, அது நித்திய கிரீடத்தை நோக்கிய பரிசுத்த ஓட்டம். இயேசுவை நமது வாழ்வில் ஏற்றுக்கொண்ட நாளில் நமது சரீரத்தில் மரிக்கும் இந்த வாழ்வை பரிசுத்தத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். உலக ஓட்ட வீரர்கள் தங்கள் சரீரத்தை தகுதியாக வைத்திருப்பதற்காக தங்கள் ஆசைகளை அடக்குவார்களானால், ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு சரீரத்துடன் மனது அடக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? வெறும் சரீர ஆசைகளை மாத்திரமல்ல, நமக்கு வேறு ஒன்றுக்கும் இச்சைகளை அகற்ற வேண்டியது அவசியம். இதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், சுயவிருப்ப நடவடிக்கைகள் அனைத்தையும் இது உள்ளடக்கிறது. இந்த இச்சையடக்கம் அன்று கொரிந்து சபை விசுவாசியின் மத்தியில் குறைபாடுள்ளது. இன்று நமது காரியம் இதய சிந்தனை, பேச்சு, நடத்தை அனைத்திலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமது ஆவிக்குரிய ஓட்டமானது பரிசுத்தத்தில் நிலைநிற்க வேண்டுமானால் இச்சையடக்கம் மிக அவசியம். தவறினால் திரும்பவும் பாவத்தினால் கரைப்பட்டு கிறிஸ்துவோடு கூடிய வாழ்வு விலகிவிட நேரிடும். இது மிகவும் வேதனையான முடிவை கொண்டு வருகிறது. ஆகையால் தினமும் கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மைத்துவத்துடன் நம்மை ஒப்புவிப்போமாக, நம்மை அலக்களிக்கும் இச்சைகளை உள்ளம் திறந்து அறிக்கையிடுவோமாக. தேவ ஆவியானவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். தேவ பிள்ளைகளாகி நமக்கு இந்த இச்சையடக்கம் மிக அவசியம். தேவன் நமக்கு தந்தவர்களோடு நாம் திருப்தி அடைந்தவர்களாய் அவருக்கு நன்றி சொல்லுவாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்தியான மனதுக்குத்தான் இச்சையடக்கமாயிருக்க முடியும். இருப்பதை விட்டு இல்லாத நோக்கி பறக்கும் சிந்தனையும் வாழ்வில் ஒரு நாளும் திருப்தி காண்பதில்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் கண் காண்பதெல்லாம் இச்சித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இச்சையடக்கத்துடன் வாழுகிறோமா? அந்தரங்கத்திலும் வெளிவாழ்விலும் கூட இச்சைகளுடன் போராடுவோமாக இன்றைய நம்மை பரிசுத்த ஆவியானவரின் கையில் ஒப்புக் கொடுப்போமாக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கமும் கிருபையும் கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, இச்சித்து நாம் வளர்ந்து போன சந்தர்ப்பங்களை மன்னி. நீர் எனக்கு தேவனாகிய எல்லாவற்றிலும் மன திருப்தியை வாழ கற்றுத்தார். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.